Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பால் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் உளுந்து ஒரு கப் அரிசி எடுத்துக்கறேன். இத நம்ம ரெண்டும் சேர்த்து ஒண்ணா ஊற வெச்சுக்கலாம். இத நல்லா ஒரு 3 வாட்டி கழுவிட்டு ஊற வெச்சிடுங்க. ஒரு 3 hour ஊறட்டும். இது ஒரு தேங்காய் எடுத்துக்கறேன். இது நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ ஜார் வெச்சிருக்கேன். 4 இலைச்சி ஒரு 2 பீஸ் தேங்காய் வந்து பின்னாடி தோல் நீக்கி சேர்த்துருக்கிறேன். தேங்காவை சேர்த்துட்டு அரிசி கூட அரைச்சி சேர்ந்தோம்னா டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு உப்பு பாருங்க. நம்ம இந்த பதத்துக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. பாருங்க, இது கரெக்டாக இருக்கு. இப்போ தேங்காய் பால் நம்ம எடுத்தாச்சு. இப்போ நான் 2 டைம் எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு கப்பு சுகர் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு இதை சைடில் வச்சிடுங்க. இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதுலேருந்து இப்போ நல்லா இதை ட்ரை ஆக்கி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சோம்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்வீட் செய்யும்போது இதை டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம சின்ன சின்னதாக இப்படி மாவு எடுத்து விட்டுக்கலாம். மிதமான சூடில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மேலே நல்லா கலர் வந்துடும், உள்ளே வேகாது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க. இப்போ லேசாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்படி நம்ம ஒரே டைம் கொஞ்சம் எடுத்து அதை ஒரு 2-3 டைமுக்கு அப்படியே விடலாம். அப்படி உங்களுக்கு பல்கோ இல்லைன்னா ஸ்பூனில் விட்டுக்கோங்க. என்னன்னா ஷேப் கிடைக்காது, ரவுண்ட் ஷேப் கிடைக்காது. இப்போ திருப்பி விட்டு பாருங்க, நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பாலில் சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு இப்படி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இப்போ தேங்காய் பாலில் சேர்த்து நல்லா இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்க, நம்மளுக்கு நல்லா உப்பி வந்திருக்கு. நல்லா தேங்காய் பாலில் நல்லா ஊறி இருக்கு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்க. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்காய் பால் ரொம்ப நல்லது. இதை சுலபமாக செய்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.